ஹலோ, நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா அம்பி ஆட்டோ ஆக்சரிஸ். அதேமாதிரி நம்ம இன்ஸ்டா பேஜ் பார்த்தீங்கன்னா விபிஎம் பைக்கர் ஜோன். நம்ம எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா புது நகராட்சிக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் அம்பி ஆட்டோ ஆக்சரிஸ் பேரில் இருக்கும். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வண்டிக்கு R154 R15 V3 இது எல்லாருக்குமே பின்னாடி போகிற கேப்ரில் வண்டிக்கே வந்து அடிப்படாமல் இருக்குது எல்லாம் கேப்ரில். அதுக்கப்புறம் வண்டிக்கு இப்போ முன்னாடி ஓட்டுற ஸ்டிக்கரு ப்ரொடெக்ட் ஸ்டிக்கரு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக ஓட்டுற லப்பர் ஸ்டிக்கர். இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா லப்பர் ஸ்டிக்கர் வரும். மோஸ்ட்லி நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃபுல் ஸ்டிக்கர் வரும். வண்டியோட ஃபுல் ஸ்டிக்கரு ஆர்டிஎம் கேர்சி இன்னும் ஸ்டிக்கர் அதில் அதிகமாக மேம்படுத்த இன்னும் ஸ்டிக்கர்ஸ் ஐட்டம் அதிகமாக இருக்கும். நம்மகிட்ட RC 125 MT எல்லா வண்டிக்குமான ஃபுல் ஸ்டிக்கர் நம்மகிட்ட இருக்கும். ஃபுல் ஸ்டிக்கர் ஆல்டர் ஸ்டிக்கரு பெரிய பெரிய சிசி பைக்குக்கான எல்லாமே ஆக்சர் இருக்கும். ஹெல்மெட் பற்றி சொல்லுங்களா? இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 1000 ரூபாலேருந்து கிட்டத்தட்ட 5000 6000 வரைக்கும் நம்மக்கிட்ட ஹெல்மெட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பிராண்டட் நான் பிராண்டட்லாம் இல்லாமல் வெறும் பிராண்டட் மட்டும் நம்ம பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுறது வந்து ஸ்டட்ஸு, ஸ்டீல் பேடு, வீகா அப்படி தான் இருக்கும். அதை தவிர்த்து இன்னும் நீங்கள் பிராண்டாக போனீங்கன்னா ஆக்சரு, SMK இப்படி போனால் அதிகமான பட்ஜெட்டில் இருக்கிற மேக்ஸிமம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற எதுவும் அடிப்படாமல் இருக்கிற எல்லா ஸ்பெசிலிட்டியும் உள்ள எல்லா ஹெல்மெட்டும் நம்மகிட்ட இருக்குது. சரி, இங்க என்ன ப்ராடக்ட் எதுவும் சொல்லுங்க. ஒரு பட்ஜெட்ல யூஸ் பண்ணக்கூடிய கேமரா, வண்டிக்கு மோட்டோ vlogging வேற என்னென்ன இருக்கு? இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா நார்மலாக யூஸ் பண்ணுற நம்ம எஜே கேம் இருக்குது. இது நீங்கள் வந்து ஹெல்மெட்டில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வண்டியில் வச்சுக்கலாம். நார்மலாக 7500 நம்மகிட்ட அதிகமாக இருக்குது. ரெண்டாவது அதில் யூஸ் பண்ணுற ஹெல்மெட்டுக்கு யூஸ் பண்ணுற சில் மவுண்ட். இது பார்த்தீங்கன்னா இதை வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட நம்மகிட்ட கேமரா இல்லாதவங்க ஒரு ஃபோன் வச்சு கூட நம்ம ஒரு வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். நம்ம ஹெல்மெட் முன்னாடி வச்சு ஒரு சின்ன ஃபோன் இல்லை, என்கிட்ட அதிகமாக கேமரா இல்லை அப்படின்னா இது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாகவும் இருக்கும். அந்த ப்ராடக்ட்டும் இருக்குது. ரெண்டாவது வண்டிக்கு நம்ம இப்போதைக்கு எல்லாமே ஜிபிஎஸ் பார்த்தீங்கன்னா 4500 2500 மேக்ஸிமம் இருக்குது. சப்போஸ் அது யூஸ் பண்ணாதவங்க நம்ம டிஸ்க் லாக்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 280 ரூபா நம்மகிட்ட. நம்ம கஸ்டம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை விட பட்ஜெட் கம்மியாக கூட இருக்குது. 180 ரூபா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 780 வித் அலாரம். உங்களுக்கு அலாரம் சிஸ்டத்தோட வரும். இது நீங்கள் ஒரு 2-3 தடவை அது டச் ஆகிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக பீப் சவுண்ட் அதிகமாக வந்துடும் இதில். அப்புறம் எல்லா வண்டிக்கு தேவையான அந்த KTM RC அதுக்கெல்லாம் ரிங் லைட் நம்மகிட்ட இருக்குது. ரிங் லைட்டுனா முன்னாடி வந்து ப்ரொஜெக்டரில் இருக்குது. அந்த ப்ரொஜெக்டர் முன்னாடி இருக்கிற அந்த லென்ஸுக்கு உள்ள ரவுண்ட் ஷேப் பார்க்குறீங்கன்னா இதில் வந்து ரெட்டு, ப்ளூ இப்பட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன் நம்மகிட்ட இருக்குது. ஹெல்மெட்டில் யூஸ் பண்ணுற ஹெட்செட் நம்ம எடுத்து அடிக்கடி ஃபோன் வருதுன்னா எடுத்து நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை வரும். இது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பிராண்டில் இருந்தாலும் எல்லா பிராண்ட்லையுமே இந்த ஹெட்செட் நம்ம போட்டுக்கிட்டிங்கன்னா மற்றபடி உங்களுக்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, கரெக்டாகவும் இருக்கும். ஹெல்மெட்டில் போகிற ஹெட்செட் நம்மகிட்ட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு கிடைக்காத வண்டிங்களுக்கு டிஸ்க்கு ஓரிங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஐட்டம் தான். வண்டிக்கு தேவைப்படுற எக்ஸ்ட்ரா ஐட்டம் இதெல்லாமே. வண்டிக்கு நம்ம ஸ்டைல்ஸ் எல்லாம் போகணும் அப்படின்னா நம்மகிட்ட எல்லா ப்ராடக்ட்டும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா லிவர் ப்ராடக்ட். நம்ம கையில் அடிப்படாமல் இருக்கிறதுக்கு லிவர் ப்ராடக்ட் வரும். இது நம்ம 350 ரூபா 300 ஸ்டேஜ்லேருந்து 650 ரூபா வரைக்கும் 850 ரூபா வரைக்கும் நம்மகிட்ட இருக்குது. ரெண்டாவது இப்போ எல்லாமே கேட்குறதுன்னு பார்த்தீங்கன்னா வண்டிக்கு எல்லாம் யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர். நம்ம நார்மலாக வந்து எல்லா காருக்கு தான் மோஸ்ட்லி தான் ஆரம்பத்தில் வந்தது. அதுக்கப்புறம் 2 வீலருக்கு எல்லாமே வந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்பிளாஷர். இது பார்த்தீங்கன்னா 1500 ரூபா வரும். 1 இயர் வாரண்டி. இது எல்லா வண்டிக்கும் நம்ம ஒயர் கட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லாமே ப்ளக் அண்ட் ப்ளே. நம்ம இண்டிகேட் சுவிட்சிலே ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி நம்ம மெத்தட் எல்லாமே அதிலே இருக்கும். இதை விட சாதா வேணும் இல்லை எனக்கு பட்ஜெட் இல்லைன்னா நம்ம 300 ரூபாயில் கூட இருக்குது, 270 ரூபாயில் கூட எல்லாமே இருக்குது. அதை நம்ம ஒயர் சீப் போட வேண்டியது. இதெல்லாம் ப்ளக் அண்ட் ப்ளேவாக இருக்கும். 1 இயர் வாரண்டி வரும். எந்த பிரச்சனையும் இருக்காது. பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் லிவர் இருக்குது. எல்லா வண்டிக்கும் நம்ம கலரில் லிவர் பிடிக்கணும் அப்படின்னா எல்லா லிவர் சிஸ்டமும் நம்மகிட்ட எல்லாமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பல்சர்லேருந்து KTM RC 290 390 எல்லா வண்டிங்களுக்கு மேலே இது இருக்குது. ரெண்டாவது இப்போ எல்லாமே வந்து எல்லா வண்டிக்கும் எங்களுக்கு பவர் பத்தலை, பவர் பத்தலை, எனக்கு எத்தாப்பில் அதிகமாக பவர் இருக்குது, அதெல்லாம் நம்மளுக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. அது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து 180 ரூபாலேருந்து 1350 ரூபா வரைக்கும் நம்மகிட்ட அந்த LED லைட் இருக்குது. வித் 1 இயர் வாரண்டி. வித் 1 இயர் வாரண்டி. இதில் 50 வாட்ஸ் இருக்குது, 40 வாட்ஸ் இருக்குது, 35 வாட்ஸ் இருக்குது. இது எல்லா வாட்ஸுமே தகுந்த மாதிரி வண்டிக்கு தகுந்த மாதிரி எல்லா பொருளும் இதில் இருக்குது. நமக்கு பவர் இல்லை, பவர் நம்மக்கிட்ட கம்மியாக இருக்குது, நம்ம கவலைப்பட தேவையில்லை. ரெண்டாவது ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு நம்ம டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் இது எல்லாமே இருக்கும். இது தவிர்த்து எக்ஸ்ட்ரா வைக்கணும் அப்படின்னா பெரிய பெரிய ஹிமாலயன் பைக்கு, ராயல் என்ஃபீல்டு பைக்கெலாம் அவுட்டிங் போகிறப்ப இது மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபோக் லைட்டு நம்மகிட்ட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 500 ரூபாலேருந்து 5000 பட்ஜெட் வரைக்கும் நம்மகிட்ட இருக்குது. இது லென்ஸ் டைப்பு, ஒயிட் அண்ட் எல்லோ,
நல்ல ஃபோக்கஸ் ஆப்போசிட்ல வரவங்களுக்கு கண்ணு அடிக்காம இருக்கிறதுக்கு, கண்ணு மறைக்காம இல்ல ஓவரா பவரா இருக்குதுன்னு நம்ம ஆப்போசிட்ல வரவங்க கஷ்டப்படுவாங்க. இதுதான் வியூ, நம்ம ரோட்டு வியூ மட்டும் கரெக்டா வைக்கிற அளவுக்கு, பலான்னு அடிக்காத அளவுக்கு கரெக்டா இருக்கும். ஓகே. இது பாத்தீங்கன்னா எல்லா பைக்குக்குமான எல்லாமே ஆக்சசரிஸ்ல இருக்கு. இப்போ நம்மகிட்ட என்ன பார்க்க போறோம்னா, இப்போ இது பாத்தீங்கன்னா ஹெல்மெட் ஸ்பாட் லைட், இது வந்து ஃபிளைட் லைட்னு சொல்லுவாங்க. ஹெல்மெட் பின்னாடி நம்ம பின்னாடி டேஞ்சர் இல்லாம ஹெல்மெட்ல ஒட்டிட்டீங்கன்னா பின்னாடி வரவங்களுக்கு ரெட் கலரு இல்ல கிரீன் கலரு ஒரு மாதிரி ஃபிளைட்ல அடிக்கிற மாதிரி விட்டு விட்டு அடிக்கும். இது பாத்தீங்கன்னா இடையந்து வரவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் அவங்களை விட்டு இடைய போகிறதுக்காகவும் அது யூஸ் பண்ணலாம். இது கிட்டத்தட்ட நம்மகிட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம கம்மி பட்ஜெட்ல இருந்து அதிக பட்ஜெட் வரைக்கும் நம்மகிட்ட இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோல்டு கிட். இப்போ வண்டியில் வரது பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியிலுமே நார்மல் கிட்டு தான் வரும். இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா R15, V3, FZ, KTM இது எல்லா பைக்குக்குமே கோல்டு கிட், அதாவது பிராசில்ல செயின் வரும். அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு தேய்மானம் ஆகாது. உங்களுக்கு உடனே கிட்டத்தட்ட ஒரு 30,000 கிலோமீட்டர் 28,000 கிலோமீட்டருக்குள்ள மாத்திர வேண்டிய சூழ்நிலை நம்மகிட்ட இருக்காது. இது எக்ஸ்ட்ரா கம்பெனி விட எக்ஸ்ட்ரா லார்ஜ் வரும். நீங்க எவ்வளோ லைஃப் வேணாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது அந்த அளவுக்கான இது வந்து வெயிட் இருக்கும், தரம் இருக்கும் அந்த அளவுக்கு. அதே மாதிரி நம்மகிட்ட மொபைல் சார்ஜஸ் இருக்குது. மொபைல் சார்ஜஸ் விட்டு ஸ்டாண்டு இது பார்த்தீங்கன்னா பிராண்டடு. இதை விட கம்மி பிராண்டட்னா நம்மகிட்ட 300லேருந்து 1500 1800 வரைக்கும் நம்மகிட்ட இருக்குது. ரெண்டாவது மழையில் நனையாமல் இருக்கிறதுக்கு, மழையில் நனையாமல் இருக்கிற ப்ராடக்ட் வேணும்னா நம்ம இதை விட பெருசாகவும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மழையிலே நனையாது, நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுட்டு போயிடலாம். ஆமாம், அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மழையாக இருக்கும்போது இல்லை யூஸ் பண்ண முடியல, பேச முடியலன்றது தொல்லை இருக்காது. இது ஃபுல் பேக்கேஜோட வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து பிராண்டட் வரைக்கும் நம்மகிட்ட இருக்குது. ரெண்டாவது இது கேன் ஃபில்ட்ரு. இது வண்டிக்கு இப்போ நார்மலாக சவுண்டு கம்மியாக போகுது, எனக்கு சவுண்டு அதிகமாக வேணும், அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபில்டர்லாம் நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா ஃபில்டர். இப்போ தான் மோஸ்ட்லி நம்ம சின்ன சின்ன டியோ, ஸ்பெண்டர் ப்ளஸ் இந்த மாதிரி எல்லா கஸ்டமரும் நம்மகிட்ட கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சவுண்டு எக்ஸ்ட்ரா வரும், வண்டியை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்டு வரும். மேற்கொண்டு உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இதில் இருக்காது. ரெண்டாவது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வண்டியில் ரொம்ப கேன் வச்சுருப்பாங்க. ஒரு மாதிரி லிவர் மேலே கேன் இருக்கும். அந்த கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பேர் வந்து ஒரு ஃபேஷனாக போட்டு அதில் ஒரு மாதிரி சின்ன மீன்லாம் விட்டு அதெல்லாம் ஃபேஷனபுளாக வச்சுருக்காங்க. ரெண்டாவது நம்ம டிஸ்கோட ஆயில் கிட்டையும் எடுத்து இதில் நம்ம டிசைன் பண்ணி இதுலேருந்து ஆயில் போகிற மாதிரி வெளியே இருக்கிற மாதிரி டிசைன் இருக்கும். இதை பற்றிக்கு எல்லா நம்ம கஸ்டமர் எல்லாமே வேண்டி இருந்து நம்மகிட்ட ஆன்லைன்லேயும் நம்மகிட்ட கேட்குறாங்க. நம்ம ஆன்லைன் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைன்லேயும் வேணும்னாலும் நம்மகிட்ட ஆன்லைனில் இருக்குது. நம்ம இன்ஸ்டா ஐடி பார்த்தீங்கன்னா VPM பைக்கர்ஸ். இன்ஸ்டா ஐடியிலேருந்து நீங்கள் எந்த வித ப்ராடக்ட் கேட்டாலும் நான் கம்மி ப்ரைஸுக்கு வித் பேக்கிங்கோட சேஃப் அண்ட் செக்யூராக வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இது ஹேண்டில் மிரரு. நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப்பு, ஓவல் ஷேப்பு, இப்போ எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்கும் இப்போ எல்லா பைக்குக்குமே இது மாதிரி தான் கேட்குறாங்க கண்ணாடி. இது நம்ம பாட்டு ஓட்டுறதுக்கு கரெக்டாக பின்னாடி இந்த பார்க்குறதுக்கும் எல்லாம் சூப்பராகவே இருக்கும். இதில் ஓவல் ஷேப் இருக்குது, ரவுண்ட் ஷேப் இருக்குது, ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குது. இதை விட இன்னும் பிராண்டடாக வேணும்னா இந்த மாதிரி கண்ணாடியும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஹேண்டிலுக்கு முன்னாடியே நிற்கும். ஹேண்டிலுக்கு முன்னாடி நிற்கும். நம்ம கைக்கு முன்னாடி அடிப்படாமல் அளவுக்கு இது சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ரெண்டாவது உங்களுக்கு பார்க்குறதுக்கு வியூவும் நல்லா இருக்கும். இது மாதிரி கண்ணாடியும் நம்மகிட்ட இருக்குது. போர்ட்டபிள் இது மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன் நம்மகிட்ட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா R15, Pulsar 220 அந்த மாதிரியான பைக்குக்கு போடுறது. அது பார்த்தீங்கன்னா நார்மல் அந்த முன்னாடி ஃப்ரண்ட் வயசு இல்லாத வண்டிங்களுக்கு யோக்கிலே போகிற மாதிரியும் இந்த சிஸ்டமும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பெரிய கண்ணாடியாக வேணும், எனக்கு இண்டிகேட்டரோட வேணும், இல்லை கார் டைப்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்பும் இருக்குது. இதில் இண்டிகேட்டர் எல்லா லைட்டும் வந்துடும். இல்லை கண்ணாடி உங்களுக்கு ஏற்ற மாதிரி வண்டிக்கு ஏற்ற மாதிரி கண்ணாடியே இதுலேயும் வந்துடும். இப்படி ஏகப்பட்ட கலெக்ஷன் நம்மகிட்ட இருக்குது. நம்மகிட்ட வெறும் அக்சசரிஸ் மட்டுமே அதிகமாக பண்ணுறோம். ரெண்டாவது விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, சேலம் இது சுற்றுவட்ட எல்லாமே நம்ம கடையில் இருந்து ப்ராடக்ட் தான் அதிகமாக வெளியே போகுது. இது பார்த்தீங்கன்னா R15 பின்னாடி டேஞ்சர் லைட். எனக்கு நார்மல் டேஞ்சர் லைட் தேவையில்லை, எனக்கு கலரிங்காக தேவை அப்படின்னு நிறையா கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க. அவங்களுக்காகவே இது பிரத்யேகமாக சூப்பராக ரெடி பண்ணுது. இது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு காஸ்ட் நம்ம பிராண்டடுக்கு ஏற்ற மாதிரி கம்மி பட்ஜெட்டில் இருக்குது, அதிக பட்ஜெட்லையும் இருக்குது. ஏன்னா எல்லா வண்டியிலும் இப்போ வர பெரிய பெரிய சூப்பர் பைக்குக்கும் பின்னாடி வந்து கேரியர் எதுவுமே கிடையாது. ரெண்டு சாயர் ஸ்டெப்பும் நம்மகிட்ட இல்லை. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஹைடெக் பிராண்டு. இது பார்த்தீங்கன்னா இது MT-15 ஓடுது. பேக் ரெஸ்ட் இல்லாமல் மொட்டையாகவே இருக்கும் அந்த பைக்கு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்ட்டோட வரும். வித் இதில் லைட்டாக சாஞ்சிக்கலாம், இது மேலே லக்கேஜ் வச்சுக்கலாம். இது மேலே கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேர் ஏறி உட்காந்தாலும் மேக்ஸிமம் அந்த வண்டி எதுவும் ஆகாது. இந்த மாதிரி எல்லா பைக்குக்கும் R1, V3, V4, M, ரீபோனு, புல்லட் சிஸ்டம் எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட பேக் ரெஸ்ட்டு வித் இது பார்த்தீங்கன்னா கேப்ரில்லாம் இன்னோட கம்பிலாம் வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கும், ஷீல்டு எதுவும் கிடையாது. இது டாப் ரேக்கு. இது டாப் ரேக் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்குமே டாப் ரேக் நம்மகிட்ட இருக்கும். ஆல் கலெக்ஷனும் நம்மகிட்ட இருக்கும். இது பார்த்தீங்கன்னா Pulsar 220, பல்சர் டைப்புக்கெலாம் இதெல்லாம் போடலாம். இதே டைப்பு R15க்கும் வரும். R15 எல்லாமே இருக்குது. அதனால் ரெண்டாவது ஷோகன் மாஸுக்கு இப்போ எல்லாம் வேண்டி விரும்புகிற ஷோகன் மாஸு நம்ம
ஆல் கலர் நம்மகிட்ட இருக்கு. ஓகே. கலர் வேணாம் எனக்கு வந்து நான் கலர் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் மட்டி கலரும் நம்மகிட்ட இருக்குது. மேல ஆண்டில் பார் பாத்தீங்கன்னா இப்போ போற எல்லாம் கேரளா ஆண்டில் பார்னு சொல்லுவாங்க. இந்த கேரளா ஆண்டில் பார் நம்மகிட்ட மோஸ்ட்லி இதை விட பிராண்டாவும் இருக்கு, நார்மல் ரேட்டும் இருக்குது. இது கேடிஎம் ஆண்டில். இது பாத்தீங்கன்னா கேடிஎம் மாதிரி வேணும், அகலமா வேணும், பிராடா ஓட்டணும் அப்படின்றவங்களுக்கு நம்மகிட்ட ஆண்டில் பார் ஏக்கச்சக்க பிராண்ட்ல இருக்கு, ஏக்க ஸ்டைலும் இருக்குது. இது பாத்தீங்கன்னா இது சைலன்சர் புல்லட்டு. இந்த புல்லட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கலெக்ஷனும் நம்மகிட்ட சைலன்சர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் கோன், பஞ்சாப், ரெட் ரூசரு, இப்படிப்பட்ட எல்லா பிராண்ட்லையும் ஃபர்ஸ்ட் காப்பி இருக்குது, செகண்ட் காப்பி இருக்குது, பிராண்டட் இருக்குது. 1400 10,000 வரைக்கும் நம்மகிட்ட சைலன்சர் ஐட்டம் இருக்குது. எல்லா பைக்குக்கும் இருக்குது. எலக்ட்ரா இது எல்லா பைக்குமான எல்லா எக்ஸசைஸ் எல்லா சைலன்சரும் நம்மகிட்ட கிடைக்கும். இந்த சைலன்சர்லாம் இது பார்த்தீங்கன்னா நார்மல் 100cc ஸ்பெண்டர் பிளஸ், டியோ, ஆக்டிவா, புல்லட்டை தவிர்த்து மீது எல்லா வண்டிங்களுக்கும் ஆல்டர் சைலன்ஸ். சவுண்டு எக்ஸ்ட்ரா எல்லாமே கேட்கறதுனா சவுண்டு என்ன எக்ஸ்ட்ரா வேணும். எல்லா வண்டிக்குமே சவுண்டு எக்ஸ்ட்ரா பசங்க கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆரம்ப ஸ்டேட்லேருந்து $900 கிட்டத்தட்ட ஒரு 5,500 வரைக்கும் 6,000 வரைக்கும் நம்மகிட்ட சைலன்சர் இருக்குது. பிராண்டட் ஆக்ரோபை இருக்குது, எஸ் இருக்குது. இது பீட்டு பார்த்தீங்கன்னா இதுல டபுள் சைலன்ஸ் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீட்டை எடுத்துட்டோன்னா ஒரு சவுண்டு வரும், இந்த பீட்டை வச்சா ஒரு சவுண்டு வரும். இது ஆக்ரோபை. இது சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா எல்லா பைக்கும் ரேடியேட்டர் கார்டு நம்மகிட்ட இருக்குது. இந்த ரேடியேட்டர் கார்டு அஸ்கோனா இப்போ வந்து புது மாடல் அஸ்கோனா, பல்சர், R15 V4, MT இது எல்லாமே ரேடியேட்டர்ல சின்ன சின்ன கல்லு படும்ன்றதுக்காக நம்மளுக்கு அந்த வண்டியோட நேம் வச்சு நம்ம மேற்கொண்டு இதுல வந்து பண்ணி தரோம். மேற்கொண்டு அவங்களுக்கு ஏன்னா அவங்க இனிஷியல்லே வேணும், அந்த ரேடியேட்டர் கார்டில் அவங்க இனிஷியல் வேணும் அப்படின்னாலும் அதை நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி தந்துடுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா வண்டியிலும் போகிறதுக்கான ப்ரோ டிஸ்க் நல்லா வீல் உள்ளே வரும். இது வீல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீலுக்கு ஸ்டைலிஷாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அந்த வீலில் வந்து உங்களுக்கு இது வரும். இது வந்து ஆஃபரிங். இதை விட ஃபுல்லாக வரும். இதில் நம்ம ஸ்டிக்கரைஸ் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டிக்கர்லாம் போட்டு அந்த அளவுக்கு ஸ்டைலாக பண்ணுறதுக்கும் நம்மகிட்ட அந்த ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா செட்டு 500-400 1000 வரைக்கும் நம்மகிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இப்போ எல்லாம் விரும்புறது என்னன்னா இண்டிகேட்டர் ஃபேஷனாக வேணும். இண்டிகேட்டர் டபுள் இண்டிகேட்டரு, டபுள் கலரில் வேணும், எல்இடியில் வேணும். ஏன்னா மோஸ்ட்லி வருது ஆலோசனைலாம் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா விரும்புறது எல்லாமே ஆன்லைனில் பார்த்துட்டு எனக்கு இதை மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும்ன்றேன். நம்மகிட்ட எல்லா கலெக்ஷன் இண்டிகேட்டரும் இருக்குது. இது டபுள் இண்டிகேட்டர். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் பீட் போகிற மாதிரி நம்மளுக்கு லைன் அடிக்கும். இது டபுள் கலர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே டபுள் தான். இதில் இது பார்த்தீங்கன்னா ஈகல் டைப்பு, இது பார்த்தீங்கன்னா டபுள் டைப்பு, இது ரன்னிங் டைப்பு, இது பார்த்தீங்கன்னா இதுவும் டபுள் டைப்பு. இப்போ R15 V3 எல்லாம் பெரிய பெரிய ஷீல்டு வருது பார்த்தீங்களா, இதில் அதே மாதிரி அடாப்ட் ஆகிற மாதிரியே பட்டையாகவே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இண்டிகேட்டர் வந்துடும். இது பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். இதுதான் எல்லாமே வேண்டி விரும்பி கேட்குறது. இது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஷீல்டாகவே இப்படி இருக்கும், நல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எல்லா டைப்பு நீங்கள் எந்தெந்த டைப் வேணுமோ, கேடிஎம்னா கேடிஎம் டைப் இருக்குது. கேடிஎம்ல இது ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்தீங்கன்னா கேடிஎம் டைப் மாதிரியே இருக்கும். கேடிஎம் பொருள் நம்மகிட்ட இருக்குது. கேடிஎம் ஒரிஜினல் நம்மகிட்ட கம்மியாகவே இருக்கும். எல்லா ஃபேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இண்டிகேட்டர் எல்லா கஸ்டமர்ஸும் நம்ம சூப்பராக பண்ணி தரோம். இன்னைக்கு வந்து பார்க்குறது கிராஷ் கார்டு பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்கும் நம்மகிட்ட ஸ்டாக்காக இருக்குது. அதேமாரி ப்ரீமியம் குவாலிட்டி அவங்க பார்த்தாலே எந்த அளவுக்கு பெயிண்ட் குவாலிட்டி, ஃபினிஷிங் எல்லாமே நல்லா கொடுத்துருப்பாங்க. அதேமாரி எல்லா ஸ்லைடர் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்லைடர் இருக்காது, ஃபைபர் ஸ்லைடர் தான் இருக்கும். இது ஒரு கம்பெனி தான் கொஞ்சம் மெட்டல் ஸ்லைடராக கொடுத்துருப்பாங்க. பார்த்தாலே ப்ரீமியம் எப்படி குவாலிட்டியாக தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாகவே அதோட ப்ரைஸு, அதோட டீட்டெயில்ஸு, பெயிண்டிங், ஃபினிஷிங் எல்லாம் பார்த்தா தெரியும். வித் ப்ராப்பர் கிளாம் ஃபிட்மெண்ட் எல்லாமே கொடுத்துருவாங்க. அதேமாதிரி ஃபிக்ஸிங் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்கும். எதுவும் ஆல்ட்ரேஷன் பண்ணாமல் டைரக்ட் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி அந்த கம்பெனியில் வந்து டாப் ரேக் கொடுத்துருப்பாங்க. எல்லா வண்டிக்கும் டாப் ரேக். இன்றைக்கி ஸ்ப்ளெண்டர், R15, V3, MT, KTM எந்த வண்டி இருந்தாலும் நம்மகிட்ட ஸ்டாக் கிடைக்கும். அதேமாரி ஃபுட்ரெஸ்ட். இது ஃபுட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்கும் இப்போ வர வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுட்ரெஸ்ட் வராது. நம்ம லேடிஸ்லாம் கால் வச்சு ஏறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். எல்லா வண்டிக்கும் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கும். KTM, MT, R15 எது ஸ்பாட்டி வண்டி இருந்தாலும், அது ஹோண்டா இருக்கட்டும், சுசுகி இருக்கட்டும், ராயல் என்ஃபீல்டு இருக்கட்டும், எந்த வண்டியெல்லாம் நம்மகிட்ட ஸ்டாக் கிடைக்கும். அதேமாரி இதில் வந்து டூரிங் எக்ஸசைஸ் இந்த பிராண்டில் எல்லா வண்டிக்கும் வரும். பெண்ட் பைப்பு, சைலன்சர், அதேமாதிரி பெண்ட் பைப் இருக்கு பாருங்க, ஃபுல்லாகவே பெண்ட் பைப்பு. இது R15, V3, V4, MTக்கு எல்லா வண்டிக்கும் கிடைக்கும். அது லேட்டஸ்ட்டாக இருக்கட்டும், ஓல்டாக இருக்கட்டும், எது இருந்தாலும் கிடைக்கும் நம்மகிட்ட. உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைப்பட்டதா, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைப்பட்டா அவங்க நம்ம ஃபோட்டோஸில் வீடியோஸ் எல்லாமே காட்ட முடியாது. உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைப்படுறதா சொல்லுங்கள். இல்லை வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கம்பல்சரியாக உங்களுக்கு வந்து ரீப்ளை பண்ணுவாங்க. ஃபாக் லேம்ப்ஸ் சின்னதாக இருக்கும், ஒயிட் அண்ட் எல்லோ 2 பேஸ்லேயே வரும். நிறைய மார்க்கெட்டில் இன்றைக்கி நிறையா பிராண்ட் இருக்குது, ஏகப்பட்ட பிராண்ட் வந்து போச்சு. இருந்தாலும் இன்றைக்கி இதெல்லாம் ஓரளவுக்கு டாப்பான பிராண்டு.
ஹெச்ஜேஜி இருக்கட்டும். இது வந்து ஹெச்ஜேஜி ஒன் ஆஃப் த டாப் பிராண்டு. அதுபோல் எல்ஜிபி, எம்பி, சிஒய்டி. இது லோ பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டில் வேணும்னா வித் ஸ்விட்சாக வரும். இது ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸ். இன்னைக்கு இல்லை ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 399 ஒன்லி வித் 4 கிளாம் ஸ்விட்சஸ் ப்ளஸ் 2 4 கிளாம்ஸ். வெளிச்சம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்குன்னா. இப்போ கடைசியில் வெளிச்சோட செக் பண்ணி காட்டுறது 4 கிளாம்போட வெளிச்சம் ஜஸ்ட் 399 ஒன்லி வித் ஷிப்பிங். தமிழ்நாடு இருந்தால் ஃப்ரீ ஷிப்பிங். அவுட் ஆஃப் தமிழ்நாடுனா அது ஷிப்பிங் என்ன சார்ஜோ அது மட்டும் கொடுக்கணும். ஓகே. அதில் நெக்ஸ்ட் பிராண்ட்னா சிஒய்டி பிராண்டு. அதோட கொஞ்சம் மேலே போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் குவாலிட்டிலையும். அதுவும் இல்லாமல் மாடல் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. ஒரு பிராண்ட் ஒரு பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது. பார்க்குறதுக்கு லென்ஸு ஃபோக்கஸ் எல்லாமே ஒரே மாதிரி தெரியும். ஆனால் இது அதோட கொஞ்சம் பிரைட்னஸ் வர மாட்டேங்க கூட இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எம்பி அதுவும் சேம் தான். அதுவும் பார்க்குறது ஒரே மாதிரி தான் தெரியும். சேம் தான். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட் ரெசிஸ்டன்ட் சிப் மாதிரி கொடுத்துருவாங்க. கொஞ்சம் லைஃப் கூட வரும்னு வச்சிங்களா. அதுக்கப்புறம் ஹெச்ஜேஜி எல்லாருக்கும் நீங்கள் தெரிஞ்ச விஷயம் தான் ஹெச்ஜேஜி அப்படின்ற குவாலிட்டிலாம். அதேமாதிரி இதேமாதிரி சேம் எல்ஜிபி ஹெச்ஜேஜியோட சேம் ஈக்குவல் எல்ஜிபி பிராண்ட் விட்டுக்கிறாங்க. கொஞ்சம் பார்க்குறது நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள். அதோட ஃபிட்மெண்ட், கிளாம்பு, சுவிச்சஸ், மெட்டல், ஃபைபர் எல்லாமே நம்மளோட ஸ்டாக் இருக்கும். வேணா வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கிங்க. தேங்க்யூ. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எந்த வித அக்சசரிஸ் வேணும்னாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காதீங்க.